இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தமது ஆலயத்துக்கு விரைந்து வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினி போலவும் வண்ணாருடைய சவுக்காரம் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். லேவி புத்திரர் கர்த்தருக்குரியவர்களாகி நீதியிலே காணிக்கை செலுத்தும்படி அவர் அவர்களை சுத்திகரித்து பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர்களை புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவும் எருசலேமும் செலுத்தும் காணிக்கை கர்த்தருக்கு உகந்ததாகும். நான் நியாயத்திற்கு செய்யும்படி உங்களிடம் வருவேன். சூனியக்காரர், விபச்சாரக்காரர், பொய்யான இடுகிறவர்கள், எனக்கு பயப்படாமல் கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்கள், விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குகிறவர்கள், அந்நியரின் நியாயத்தை புரட்டுகிறவர்கள் ஆகிய இவர்களுக்கு விரோதமாய் விரைந்து வரும் சாட்சியாவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் மாறாதவராதலால் யாக்கோபின் புத்திரரே, நீங்கள் இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறீர்கள். உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி நீங்கள் என் நியமங்களை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், நானும் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதுவே. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய குமாரன் இயேசுவினுடைய வருகை எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கானது. அந்த வருகை எங்களுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்கானது. அந்த வருகைக்குரிய வழிகளை நாங்களும் சபைப்படுத்துவதற்கு மல்கியாவினுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு அழைப்பானையை கொடுக்கிறதாக இருக்க அருள் புரியும். இந்த வார்த்தைகளை தியானிக்கிறோம். நீர் வந்து எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த காலை நேரத்தில் உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுபடி நம்முடைய ஆலயத்தின் பெயரிலே ஒரு யூடியூப் சேனல் வாலிபர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே பொழுது நேரலையாக அது சென்று கொண்டிருக்கிறது. யூடியூப்ல, ஃபேஸ்புக்கிலும் நேரலையாக போய் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் அதை சொல்லி, இந்த சேனலை விளம்பரப்படுத்த அல்ல, இந்த சேனலில் வருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை விளம்பரப்படுத்த நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் வாசித்த இந்த மலாக்கி அல்லது மல்கியாவினுடைய புத்தகம் பழைய ஏற்பாட்டில் கடைசியாக வருகிற ஒரு புத்தகம். பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியும் மல்கியா மட்டும்தான். இந்த மலாக்கி என்று அல்லது மல்கி என்று சொல்லுகிற இந்த புத்தகம் அந்த தீர்க்கதரிசிக்கு பிறகு 400 ஆண்டுகள் புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கும் இடைப்பட்ட 400 ஆண்டுகள் வரலாற்றிலே என்ன நடந்தது என்பதை யாருமே எழுதி வைக்கவே இல்லை. அதை குறித்த செய்திகளும் இல்லை. அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லுகிறார். அது ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கிறது நமக்கு. சில நேரத்தில் நாம் பேசுவது உண்டு, இந்த புத்தகத்தில் சில பக்கங்களை காணவில்லை என்று சொல்லுவார்கள். வரலாற்றிலே ஒரு 400 ஆண்டுகளை காணவில்லை என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தான் தருகிறது. என்ன நிகழ்ச்சி நடந்தது என்பது கூட அங்க யாரும் பதிய வைக்கவே இல்லை. வரலாற்று அறிஞர்கள் கூட அதை சொல்லல. ஆனால் அந்த
கிறிஸ்து இயேசாண்டவர் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பே நெகேமியா ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு வரலாற்றிலே மலாக்கி தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை எழுதுகிற பொழுது அதற்கான நோக்கம் ஒன்று இருந்தது. ஏனென்று சொன்னால், ஆசாரியர்கள் மக்களை மத ரீதியாக வழிநடத்துகிறவர்களும் மக்களும் சமயம் சமூக நெறிகளிலிருந்து அவர்கள் மடைமாறி கீழ்த்தரமான ஒழுக்க நெறி பிறந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன? கடந்த வாரத்திலே நாம் செய்திகளை கேட்டதை போல கடவுள் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அந்த வாக்குறுதி என்ன? மீண்டும் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை வரப்போகிறது, உங்கள் சிறையிருப்பு மாறப்போகிறது, உங்களுடைய துக்கம் மாறப்போகிறது, நீங்கள் விடுதலையின் வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் என்ற அந்த வாக்குறுதியை அவர்கள் நம்ப மறுத்ததனுடைய விளைவு, அவர்கள் அந்த வாக்குறுதிகளை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத சூழ்நிலையில அவருடைய வாழ்க்கை முறை சீர்கெட்டதாக மாறினது. இஸ்ரவேல் மக்கள் ஆலய வழிபாடுகளிலே கூட உயிரற்றதாகவும் வெறுமையாகவும் போலியான ஒரு ஆராதனைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்ல, எதிலும் உண்மை இல்லை. கடந்த வாரத்திலே கூட நான் சொன்ன அந்த பகுதியை நாம் வாசித்தோம். தெருக்களிலே போய் நின்று தேடினேன் தேடினேன், உண்மை உள்ளவன் ஒருவனும் இல்லை. அப்ப ஊரே கெட்டு சீரழிந்து போனது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். மக்கள் மாறிவிட்டார்கள். எதிலும் பொய், அநியாயம், அக்கிரமங்கள், கீழ்த்தரமான வாழ்க்கை முறைகள், அவருடைய வழிபாடு, சமயம், சமூக வாழ்க்கை எல்லாம் போலியானதாகவே இருக்கிறது. ஆனால் ஆசாரியரும் ஜனங்களும் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளை அவமதித்து மறந்த சூழ்நிலையில கடவுள் மாறாதவராக, உண்மையுள்ளவராக, உடன்படிக்கையினுடைய நம்பகத்தன்மையோடு தமது நிலையிலே அவர் அன்போடு இருந்தார் என்பதுதான் மல்கியாவுடைய செய்தி. நீங்கள் மாறிவிட்டீர்கள், ஆனால் கடவுள் மாறவில்லை. நீங்கள் கடவுள் மீது பொய்யாய் பக்தியோடு இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மீது கடவுள் உண்மையான அன்போடு இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் அவரது திருப்பெயரை கலங்கப்படுத்தாமல் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார். அது எப்பொழுது கிடைக்கும்? நீங்க கடவுளுக்கு எதிரான கலங்க வேலையை செய்து நின்றீங்கன்னா கடவுள் வந்து உங்களை தண்டிப்பார். கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பார். ஆனால் அதே சமயத்துல அந்த தண்டனை என்பது எதற்காக என்று பார்க்கிற பொழுது அவர்களை தூய்மைப்படுத்தவும் அவர்களை மீட்டெடுக்குமானதாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு முன்பதாக இந்த தூய்மைப்படுத்துவதற்காக மீட்டெடுப்பதற்கான ஒரு புதிய செய்தியாளனை, முன்தூதனை கடவுள் அனுப்புவார். அந்த முன்தூதன் வந்து the messenger of Yahweh, யாவேவுடைய செய்தியாளர், the messenger of the covenant, உடன்படிக்கையின் செய்தியாளராக கடவுள் தம் முன்தூதனை அனுப்புவார் என்று சொல்லுகிறார். மல்கியா அல்லது மலாக்கி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என் தூதன், மை மெசஞ்சர் என்று அர்த்தம். மல்கியான்னு யாராவது பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லணும்? நீங்க மை மெசஞ்சர், என்னுடைய தூதன், அதான் அர்த்தம். அது அன்பானவர்கள், இங்கே மல்கியாவினுடைய மூலமாக கடவுள் நீங்கள்
ஒரு புதிய செய்தியை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய வாழ்க்கையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். அந்த புதிய செய்தியை கொடுப்பதற்கான முன்தூதனை கடவுள் அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த முன்தூதன் எப்படிப்பட்டவன்? எலியாவினுடைய பிரதிபலிப்பாய் இருப்பார். எலியாவினுடைய கர்ஜனை நீங்கள் யோசித்து பாருங்கள். மல்கியாவினுடைய வார்த்தைகளுக்கு பிறகு 400 ஆண்டுகள் ஒரு நிசப்தம், அமைதியாக இருக்கிறது தேசம். என்ன நடக்கிறது என்னே தெரியல. ஆனால் திடீரென்று வனாந்தரத்தில் ஒரு புரட்சி செய்தி. அந்த செய்தி என்ன? மனம் திரும்புங்கள் அப்படின்ற ஒரு செய்தி வனாந்தரத்தில் ஒலிக்கிறது. இந்த வனாந்தரத்தின் ஒளி சத்தம்தான் மல்கியாவின் மூலமாய் கடவுள் சொன்ன முன்தூதன். அந்த முன்தூதன் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்த சூழ்நிலையிலே ஆகாய் தீர்க்கதர்சி, சகரியா தீர்க்கதர்சியின் போன்றோர்கள் கூறின அந்த வாக்குறுதியின் மேல் அவர்கள் சந்தேகம் கொண்டதனுடைய விளைவாக இந்த சந்தேகத்தை மாற்றுவதற்காக கடவுள் இந்த முன்தூதனை அனுப்புகிறார். கடவுளுடைய வாக்குறுதிகளின் மேலே, கடவுளுடைய வல்ல செயல்களின் மேலே நம்பிக்கை கொள்ளுகிற மக்களை கடவுள் அழைக்கின்றார். நம்பாமல் இருக்கிற மக்களுக்கு தண்டனையை கொண்டு வருகிறார். அவருடைய சமூக வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வாசிகள் யாராவது எடுத்தவர்கள் மல்கியா 1:6-7. அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்ட பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அர்த்தத்தை படைக்கிறதுனாலேயே மாறாலும் உண்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எல்லாவற்கும் போயிட்டு நீங்கள் துணிகிறதுனாலேயே பாருங்க, அவங்க கடவுளுடைய நாமத்தை அசட்டை பண்ணுங்கள். யாரு அசட்டை பண்றது? ஆசாரியர்கள், மத குருமார்கள், சாமியார்கள், பாதிரியார்கள், ஊழியக்காரர்கள் கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் கடவுளுடைய பலிபீடத்தின் மீது தகாத உணவை வைக்கிறார்கள். கெட்டு போன சாப்பாடை வச்சுட்டு அது எங்க கெட்டு போயிருக்குது, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. காணிக்கு போட்டுட்டுங்களா? போட்டுட்டுமே, அதுல இவ்வளோ பெரிய ஓட்டுக்குது, அது நீ பார்க்கலையா? கடவுளுக்கு காணிக்கை வச்சுட்ட, கடவுளுக்கு நான் கொடுத்தேன், கேட்டார உன்னை கடவுளை? நான் கடவுள் கொடுத்தேன் ஊரெல்லாம் ட்ரம் அடிச்சுட்டு சொல்லிட்டு வந்துடுறோம் போய். நீ யோசித்து பாருங்க, கடவுளுக்கு நாம் எதை கொண்டு வந்து வைக்கிறோம்? ஏன் ஆபேல் காயினுடைய நிகழ்ச்சியில இருவருமே பலியை கொண்டு வந்தார்கள். ஏன் ஒருவனுடைய பலியை கடவுளை அங்கீகரிக்கிறார், ஒருவனுடைய பலியை ஏன் அங்கீகரிக்கவில்லை? கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, வேதர் சொல்றாரு. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. காரணம் என்ன? அவன் உதட்டளவில் கையளவில் கொண்டு வந்த பொருள் அது. ஆனால் ஒருவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு சரியானதை தெரிந்தெடுத்து கரை திரை பழுதற்றதை கொண்டு வந்து படைக்கிறான். அதை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார். இங்கே இஸ்ரவேல் மக்கள் தகாத பலிகளை செலுத்துகிறார்கள். வழிபாட்டிலே குருடான பலிகள். 8வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, அதுல முதல் அதிகாரம் 8வது வசனத்துல, பாருங்க, குருடான பலியை கொண்டாந்துறது.
முடமான பலியை கொண்டு வந்துருது. கொண்டு வந்துட்டு என்ன சொல்றாங்களா, நாங்க தான் உனக்கு வந்து பலி செலுத்திட்டுமே அப்படின்றாங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? பழுதற்றது, கரை திரையற்றது. நீங்க நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு மலையில ஆதிவாசிகள் இருப்பாங்க. அவங்க யாராவது ஆளுன்னு போயிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பலி செலுத்திடுவாங்க. சப்போஸ் அந்த ஆளு எதுனா கையில காயம் இருந்துச்சுன்னா அவனை விட்டுடுவாங்க. இல்லையா? நீங்க கதையில படிச்சுக்கிறீங்களா? ஒரு பிரபல நகைச்சுவை நடிகர் கூட ஒரு படத்துல அதை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க. நீ யோசித்து பாருங்க, அதனுடைய செய்தி என்ன? ஒரு சேதமடைந்த ஒரு பலியை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சேதம் அடைஞ்சதை கொண்டாந்து வச்சுட்டு, குருடையும் முடத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு, நாங்க தான் உங்களுக்கு பலி செலுத்திட்டுமேன்னு சொல்றீங்க. இது நியாயமா? கடவுளுக்கு நீங்கள் எதிரான தீமையான காரியங்களை செய்துவிட்டு, நாங்க எங்க தீமையான காரியங்களை செஞ்சோம்? நாங்க என்னமே செய்யலையா? காணிக்கையவே நம்ம வேற பேர்ல சொல்லி கூப்பிடுறோம். காணிக்கைய வேற பேரை சொல்லி நம்ம கூப்பிடுறோம். என்ன பேர்னு உங்களுக்கு தெரியும். உடன்படிக்கை மீறி உபதேசியார்கள், ஆசாரியர்கள் தவறான உபதேசத்தை கொடுக்குறாங்க. ஜனங்களை மடைமாற்றுகிறார்கள், தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு எதிரான காரியங்களை உடன்படிக்கை ஏறக்குறைய 600 உடன்படிக்கையை சேர்த்து விட்டான் உள்ள. திருக்குறள் எவ்வளவு எழுதுகிறாரு திருவள்ளுவர்? 1330. அதுல உண்மையாவே திருவள்ளுவர் எவ்வளவு எழுதினார் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. சங்கீதம் எவ்வளவு இருக்குது? மொத்தம் எவ்வளவு சங்கீதம் இருக்குது? 150 சங்கீதத்துல தாவீது எவ்வளவு எழுதிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சங்கீதம் எழுதிக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? தாவீது 90 சங்கீதம் எழுதுனது யாரு? மோசே எழுதினார். அத கோராகுடைய சந்ததியார் பாட்டு எழுதிக்கிறாங்க. சங்கீதம் பாடகர் தலைவனுக்கு ஒரு பாடகன் எழுதிருக்க, யாருன்னே தெரியாது. அன்னோன் ஆர்த்தர்ஸ். என்னது? சொருகிறது. அப்படி கொண்டாந்து இதோட ஏத்திடுறது, உள்ள சொருகி விட்டுறது. இடைச்செருகல்கள் அப்படின்னுவாங்க. அது புராணங்களிலே கூட இருக்கிறது. கம்பராமாயணத்துல இருக்கிறது, மகாபாரதத்துல இருக்கிறது, எல்லா புத்தகங்களிலும் கூட இடைச்செருகல்கள் அப்படி இருக்கும். திருவள்ளுவர் கூட அப்படிதான் இடைச்செருகல் இருக்கு. வேற வேற ஆளு எழுதுனாலும் கூட சேர்த்து திருவள்ளுவர் தான் எழுதுனாருன்னு சொல்லி விட்டுக்கிறாங்க அந்த காலத்துல. இங்க இஸ்ரவேல் மக்கள் கடவுள் கொடுத்த உடன்படிக்கையை தவறாக பயன்படுத்தி ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? இடைச்செருகல்கள்ல இவங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் சேர்த்து விட்டாங்க. சில நேரத்தில் அது வானாப்பான்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா அந்த சட்டம் செல்லும், அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அந்த சட்டம் செல்லாது. சொல்றாங்கல்ல சில நகைச்சுவையா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தகவல் சட்னின்றாங்க. அந்த மாதிரி தான் இது. இஸ்ரவேல் மக்கள் இந்த சட்டங்களை தவறாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அநேகரை அவர்கள் என்ன செய்யறாங்க? சாப மொழிகள்ல திட்டுறாங்க. 2ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்களை நம்ம வாசித்து, 9 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அவர்கள் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் அவருடைய கட்டளைகளை சொந்த கட்டளைகளையாக பேசி அவர்கள் சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன் என்று நீங்கள் கவனியாமல் போனதினால அவர்களை சபித்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க என்ன செய்யறாங்களா? ஆசீர்வாதத்தை சொல்றது பதில் சாபத்தை சொல்லிட்டு தெரியாது சொல்லட்டும், நான் தெரியாது சொல்லட்டும் அப்படின்றாங்க. அப்ப கடவுள் அவர்களை என்ன செய்கிறார்? தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் நடந்துச்சு? 2ஆம் அதிகாரம் 10-11 சொல்றாரு. நீங்க
ஆளாக்கி ம் அளவானவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவான். பாருங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதா தானே, நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தானே, நம்ம படிச்சது ஒருத்தர் தானே. ஆனா நீ ஏன் சகோதரனுக்கு துரோகம் பண்ற? அவனும் சகோதரன் தானே. அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணி நாம் நமது பிதாக்களின் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சல் ஆக்குவானேன். யூதா துரோகம் பண்ணினது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் பார்த்தீங்களா? கடவுள் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. கடவுளுக்கு தான் பண்றாங்க, சகோதரனுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் அந்நிய தேவர்களை போய் வணங்குகிறார்கள், அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். இதுக்கு கடவுள் தான் சாட்சி, கடவுளே இதற்கு சாட்சி. அவருடைய குடும்பம், அவருடைய சமூக வாழ்க்கை எல்லாமே கெட்டு போய் அவர்கள் கடவுளுக்கு எதிரான மக்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுளுடைய பார்வை அவர்கள் மீது படுகிறது. உச்சத்துல இருக்கிறார், கோபத்தினுடைய உச்சத்துல இருக்கிறார் கடவுள். கோபத்தினுடைய உச்சத்துல கடவுள் இருந்தா என்ன நடக்கும்? உங்க பயம் மேல நீங்க உச்சத்துல இருக்கிறீங்க, கோபத்துல என்ன பண்றீங்க? மத்தோ கடாயோ என்னவோ தெரியாது, எது கையில கிடைக்குதோ தூக்கி தமான்னு போடுவீங்க. அவன் மேல போடலன்னா கூட சரி, செவத்து மேலேயாவது அடிப்பீங்க. இல்லதாங்க சும்மா உட்காந்துக்கிறான் வீட்டுக்காரன், போட அவன் மேல ஒண்ணு நடக்கதா இல்லையா? நீங்க கோபத்தின் உச்சத்துல என்ன பண்றதுன்னு அப்புறமா தான் நீங்க யோசிப்பீங்க. கோபத்துல என்ன பண்றதுன்னு தெரியாது, நான் பண்ணிட்டேன். கடவுள் அந்த கோபத்தின் உச்சத்திலிருந்து அப்படியே சர்ன்னு கீழே இறங்கி வந்து, என் மக்கள் இவங்க துரோகம் பண்ணா கூட, இவங்க எனக்கு எதிராக போனா கூட, என்னை விட்டு விலகி போனால் கூட என் பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், நான் அவர்களை அழிக்க மாட்டேனே. இப்ப என்ன சொல்றாரு? ஒரே ஒரு செய்தி மல்கியா சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்கப்பா, நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரே வழி மனம் திரும்புங்கள். நீங்க பாருங்க, முதலமைச்சர் வராருன்னு ஒண்ணு பள்ளத்தை மேடாகிறான், மேட்டை பள்ளமாகிறான், மண்ணு முள்ளு கல்லெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்றான். உடனே ராத்திரி தார் ரோடு போடுறான், ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படியே ரோடு. அங்கங்க இதை போடுறான், பவுடருங்களை போடுறான், நடுவில் போலீஸ்காரங்களை நிக்க வைக்கிறான். முதலமைச்சர் ஆய்வு செய்ய வருகிறார். அங்க என்ன இருக்கும் ஆய்வு செய்யறதுக்கு? எல்லாம் தான் சுத்தமா இருக்குது. அப்புறம் இவர் என்ன அதை ஆய்வு செய்யறது? பிரதமர்ல இருந்து முதலமைச்சர் வழியா இவங்களே குப்பையை கொட்டிட்டு இவங்களே சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது நடக்குதா இல்லையா? இது அங்க எங்க தூய்மை ஆகிறது? ஏற்கனவே தான் ராத்திரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க துணை முதல்வர் வந்து நேற்று 2 நாளையா வேலூர்ல இருக்கிறார், ராணிப்பேட்டை வேலூர். ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்துக்கிறான் 2-3 பேர் அதிகாரிகள் கிட்ட. அந்த பெட்டிஷனெல்லாம் இவர் ஆய்வு செய்யறாரு. தப்புன்னு ஒரு பெட்டிஷன் எவன் எழுதலாம்னா அவனுக்கு போன் நம்பரை போட்டு, என்னப்பா இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்துக்கிறேன் நீ? ஆமாங்க ஐயா, நான் தான் உதயநிதி பேசுறேன், சொல்லு. ஐயா கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இவ்வளவு நாள் ஆச்சு. அங்க அதிகாரி கை கால் உதர்னுக்குறான். அப்படி யோ பெட்டிஷன் கொடுத்தா நம்ம இருந்தாலும் என்ன பண்ணுகிறேன்னு அடுத்த அதிகாரிகள் சும்மா அலர்னுக்குறான். எதுக்கு? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் எவ்வளவு போட் பண்ணிட்டான்னு இருந்தாலும். இப்ப என்ன நடக்குது பாருங்க, ஒரு உன்னை ஆளுகிற ஒரு மனிதன், நீ ஓட்டு போட்டு தெரிந்தெடுத்த ஒரு மனிதன் இந்த ஊருக்கு வருகிறான் என்று சொன்னால் இந்த ஊரே மாறுது, விழாக்கோலமாகிறது, அலங்காரங்கள் ஆகிறது, வீதிகள் சாலைகள் தூய்மைப்படுத்தப்படுகிறது, அதிகாரிகள் அலர்ட்டா நிற்கிறான். உன்னை என்னை படைத்த ஆண்டவர் உன்னை அழிப்பதற்கு பதிலாய் உன்னை வாழ வைப்பதற்கு வருகிறார். நீ எந்த அளவுக்கு உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும்?
அவருடைய வழியை நீ எந்த அளவுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருடைய வழி செம்மையானது. இப்போ என் வாழ்க்கை கரடு முரடா இருக்குது, என் வாழ்க்கை மேடு பள்ளமா இருக்குது, என் வாழ்க்கை அசுத்தமா இருக்கிறது, தூய்மை இல்லை, உண்மை இல்லை, பொய் இருக்கிறது, கபடான காரியங்கள் இருக்கிறது, சூனியம் இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிறது, அந்நிய தேவ வழிபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் எடுத்துட்டு நான் சுத்தமா இருக்கணும், அதை கூட நான் செய்ய முடியல. கடவுளே என்னை அவருடைய தூய் ஆவியானவர் கொண்டு என்னை தூய்மைப்படுத்துகிறார். ஆமென். அவரே என்னை தூய்மைப்படுத்துகிறார். பொன்னினாலும் அல்ல, வெள்ளியினாலும் அல்ல, அவருடைய வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தினாலே என்னை அவர் சுத்திகரித்திருக்கிறார். எப்படி சொல்றாரு அவரு? தங்கத்தை தீயிட்டு அது என்ன செய்யறாங்க, அப்படி புடம் ஏத்துறாங்க. சூடு ஏத்தனோடனே தங்கத்துல இருக்கிற அழுக்கு தனியா வந்துருது. சுத்த தங்கம் 619. ரொம்ப உசாராக நீங்க இதுல மட்டும் என்னதான் சொல்றீங்கன்னு பார்த்தா காரட்டு கரெக்டா சொல்றீங்க. 24 22 கரெக்டா சொல்றீங்க. பரவாயில்ல, எல்லாம் அனுபவத்துல வாங்கி வச்சுக்கீங்க போல. ரைட். ஒன்னா சவுக்காரம் அப்படின்றாரு. சவுக்காரனாவே டிட்டர்ஜென்ட்னு அர்த்தம். சவுக்காரனா என்னது? டிட்டர்ஜென்ட். நீங்க சோப்பு வாங்குறீங்கல்ல, அது என்னது? குளிக்கிற சோப்புக்கு டிட்டர்ஜென்ட்னு சொல்ல மாட்டாங்க, துவைக்கிற சோப்புக்கு தான் டிட்டர்ஜென்ட். நீங்க ஒன்னா சவுக்காரம் பண்ணதெல்லாம் இங்க இப்ப யார் பாக்குறீங்க? யாருக்கு தெரியாது அது. இப்போ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் வாஷிங் மிஷின் நம்மள பண்ணான் ஆக்கிட்டாங்கல்ல, பண்ணாத்தி ஆக்கிட்டாங்க நம்மள. நீங்க எப்போவாவது அந்த பக்கம் மேட்டுப்பாளையத்துக்கு போனீங்கன்னா அந்த ஆத்து பாலத்துக்கு பிரிட்ஜுக்கு இருந்தா நீங்க போய் பாருங்க. அங்க ஒன்னா சவுகாரம் பண்ற இடம் இருக்குது, ஒரு இடம். அவங்க வெள்ளாவி வேக வைப்பாங்க அப்படின்ற ஒரு இது இருக்குது இல்ல, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அதுல வேக வச்சு சுத்தம் பண்ணா பளிச்சுன்னு அப்படியே சுத்தமாக வெண்மையா இருக்கும். அதை போல கடவுள் என்னுடைய வாழ்க்கையை அக்னியை, அந்த பொன்னை புடமிடுவதை போல, வெள்ளியை புடமிடுவதை போல என்னை அவர் தூய்மைப்படுத்துகிறார், சவுக்காரம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கை வெண்மையாய் தூயதாய் மாறப்போகிறது. அதற்குதான் மல்கியாவின் வழியாய் கடவுள் அவர்களை அழைக்கிறார். நீங்க சமூக சமய வாழ்க்கை, ஆலய வாழ்க்கை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா, நம்ம காணிக்கை கூட ரொம்ப ஜாக்கிரதையா போடுங்க. காசு போடும்போது கூட 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு அவரு, நீங்கள் காணிக்கைகளினாலே கடவுளை வஞ்சித்தீர்கள் அப்படின்றாரு. எதனால? காணிகளே கடவுளை வஞ்சித்து இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சபையில நடந்த ஒரு நிகழ்ச்சி நான் சொல்றேன். எல்லாம் முடிஞ்சு அப்படி உட்காந்து காணி எண்ணி நிற்பாங்க. அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, மெட்ராஸ் போயிட்டு வந்தோமே போன வாரம், அண்ணன் 10,000 செலவு பண்ணிட்டாரு. அந்த 10,000 கொடுத்துருங்க அண்ணனுக்கு. என்னப்பா செலவு பண்ணாரு? அதான் சர்ச்சை விஷயமா போயிருந்தோம்ல. அதான் என்ன விஷயம்பா? அதான் சர்ச்சை விஷயமா போயிருந்தோமே. என்னப்பா சர்ச்சை விஷயமா போயிருந்தீங்க? அந்த அளவு எடுக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, அது விஷயமா சென்னைக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. அவர் 10,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறாருங்க. பாவம், கொடுத்துருங்க அவர் காசு, நம்மளுக்கு என்ன. எங்க ஆளு வேணுவாரு 10,000 நாங்க ஐயா அவர் வாங்கி பாயிண்ட் போட்டுன்னு வெளியே போய் சேர்ல உட்காந்துருவாரு. எல்லாம் போயிடுவாங்க. இந்த சென்னைக்கு போயிட்டு வந்தார் அண்ணனுக்கு கொடுன்னா இருப்பாரு. அவரு கூட ஒரு 4 பேர் நிற்பாங்க. ஆளுக்கு 500 ரூபாய் இருந்தாப்பாங்க. போயிட்டு வாங்க. 5,000 ரூபாய் அங்கே எல்லாரும் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் ஒரு பாயிண்ட் போட்டு ஞாயிற்றுக்கிழமைனா 5,000 ரூபாய் ஒரு வருவாங்க.
ஞாயிற்றுக்கிழமை வருமா? இன்னும் சில இடத்துல இன்னும் நானே கண்கூட பார்த்துருக்கேன். ஏமா 500 ரூபாய் கொடுத்து சில்லறை கொடுக்கவே இல்லை பொண்ணா, நீ எப்ப கொடுத்தான் 500 ரூபாய் என்னன்னே தெரியாது. 500 ரூபாய் கொடுத்தாரு, இப்ப சில்லற எங்கப்பா இதுப்பா அங்க 4 நோட்டு இல்ல, அதுல ஒரு நோட்டு ஆயிருது, இவரு கொடுத்துட்டான். சத்தியமா இதெல்லாம் நடந்ததுங்க. ஆண்டுடைய சன்னிதானத்துல நேரலை ஒளிபரப்புல நான் சொல்றேன். இத காணிக்கைகளிலே கடவுளை வஞ்சிக்காதீர்கள், ஏமாற்றாதீர்கள். காணிக்கை பணத்தை ஆண்டுடைய சமூகத்துல ஒவ்வொரு ஏழை தாயும் விதவைகளும் எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த பொருளாளர் சொல்றாரு, அந்த காசு டேய் பத்திரம், ஆண்டுடைய துட்டு, பில்லு வேணும், ஒவ்வொன்றுக்கும் பில்லு வேணும். ஏன் இஸ்ரவேல் மக்கள் காணிக்கைகளினாலே கடவுளை வஞ்சித்து கடவுளை விட்டு விலகி போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மீட்பருடைய வருகை இந்த பூமிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறது. போன வாரம் அவருடைய வாக்குறுதிகளிலே நம்பிக்கை, இந்த வாரம் அவருடைய வாக்குறுதிகளின் நம்பிக்கையில ஒரு சமாதானம் வரப்போகிறது. பீஸ் வித் காட். கடவுளோடு ஒரு சமாதானம் நமக்கு வரப்போகிறது. கடவுளுடைய வருகை எல்லாரையும் சுத்தப்படுத்த போகிறது. அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த போகிறது. ஆக மல்கியா சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழுங்கள், கடவுளுக்கு உகந்த காணிக்கைகளை செலுத்துங்கள், கடவுளுக்கு உகந்த மக்களா இந்த சமூகத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் வாழுங்கள். காரணம், ஆண்டுடைய வருகையின் நாள் பயங்கரமா இருக்கும். அந்த நாளை சகிக்க முடியாது நம்மளால. ஒருவேளை நாம என்ன நினைக்கலாம், ஆண்டவர் வருவாரு, கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுன்னு, சாந்தா கிளாஸ் வேஷம் போட்டுன்னு அவரை நம்ம கொஞ்சலாம், குழாவலாம், மகிழலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது தவறு. அவர் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நியாய தீர்ப்பின் அரசனாக வரப்போகிறார். அவரை நீங்க கொஞ்சம் முடியாதுங்க. அவர் குழந்தையாக வரப்போறது இல்லை. அந்த நாள் பயங்கரமான நாளா இருக்கும். அந்த நாளை நாம் எதிர்பார்ப்பது தண்டனைக்காக மட்டுமல்ல, நியாய தீர்ப்புக்காக மட்டுமல்ல, தண்டனைக்கு பிறகான ஒரு புதிய வாழ்க்கை, கடவுளோடு ஒரு புதிய உறவையும் கொடுக்க அவர் வருகிறார். அதுதான் தூய்மைப்படுத்தல். அப்ப நம்ம வாழ்க்கையை செய்ய வேண்டியது என்ன? கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதைதான் யோவான் ஸ்நானகன் மனாந்தரத்துல சத்தமிட்டு சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். அழகான பேர் வச்சாங்க ஜனங்களுக்கு. என்ன பேரு? நாம சொல்ற வார்த்தையை அவர் கொஞ்சம் மாற்றி சொன்னார். நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ உடம்பெல்லாம் விஷமா, எப்போ இவோ உடம்பெல்லாம் விஷமா. அவன் நேராக சொன்னே, விரியன் பாம்பின் குட்டிகளே, விரியன் பாம்பின் குட்டிகளுக்கு ரொம்ப விஷம் ஜாஸ்தி. குட்டிகளுக்கு வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நல்ல சன பொச்சு கோடடி வச்சுட்டுக்கிறாங்க மரத்துக்களை, நீ கனி கொடுக்கலன்னு வச்சுக்க, ஒரே வெட்டி அப்படியே விடுறது இல்லைங்க. அதை தூய்மை நெருப்பு போட்டுருன்றாரு. பாருங்க, நம்ம எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய வருகைக்கு. வெளிப்பேர்ல சொல்றாரு, ஆண்டவர் உங்களில் நற்கிரியை ஆரம்பித்தவர், அந்த நற்கிரியை முடிகிற வரையில உங்களை காத்துக்கொள்ள அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்றபடினாலே நீங்கள் கடவுளுக்கு உகந்த விசுவாசமும் நீதியின் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள் என்று பிலிப்பியர் 1:10-11 சொல்றார். நீங்க கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழுங்கள். யாக்கோபின் பிள்ளைகள் துரோகம் செய்தார்கள், யாக்கோபின் பிள்ளைகள் கடவுளை விட்டு விலகினார்கள். அவர்களை கூட கடவுள் திரும்ப அழைக்கிறார், வா
Turn to God. நீ கடவுளிடத்துல திரும்பு, மனதை திருப்பு. அவர் மாறாத தன்மையோடு, மாறாத அன்போடு அவர் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய ஆயத்தம் எப்படி இருக்கிறது? ஒயிட் வாஷ் வீட்டிற்கு தேவை, உன் உள்ளத்திற்கும் தேவை. புதிய ஆடைகள் உன் உடலுக்கும் தேவை, உன் உள்ளத்துக்கும் தேவை. அன்பானவர்களே, மாற்றம் என்னில் பிறக்க வேண்டும். மாற்றம் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவர் வருகிறார். உலக அரசர்களுக்கே நாம பட்டாபிஷேகம் பண்றோம், கோலாபிஷேகம் பண்றோம், பாலாபிஷேகம் பண்றோம். உன்னை என்னை படைத்த கடவுள், உன்னை என்னை மீட்பதற்காக தன் குமாரனை அனுப்பி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிற கடவுள் இரண்டாவது வருகையில அவர் வர காத்திருக்கிறார். இந்த நாளை எதிர்கொள்ள நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அப்படி மாறுகிற வாழ்க்கையை கடவுள் இந்த வருகையின் காலத்துல அவர் நமக்கு கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷத்துல நாம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது 7ஆம் வசனத்துல யோவான் ஸ்நானகன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பலன்களை கொடுக்கிற மக்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அறுப்பு காலம் வரப்போகிறது. ஆண்டவர் நம்மை என்ன செய்ய போறாரு? விளைந்த பலனா அல்லது விளையாத பதரா என்று பார்க்க போகிறார். நாம் விளைந்த பலன்களாய் கனி கொடுக்கிற ஜீவியத்தை வாழ்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற மக்களாய் கடவுளுடைய சமூகத்துல ஏற்புடைய வழிகளை அவருக்கு நாம் ஆயத்தம் செய்து வாழ தூய ஆவியானவர் நம்மை சக்திப்படுத்தி வழியெடுத்து காப்பாராக. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமேன். ஸ்தோத்திர பலியை நாம் பாடுவோம்.